என் ஆத்மாவும் சரீரமும் என் ஆண்டவர்க்கே சொந்தம். என் ஆத்மாவும் சரீரமும் என் ஆண்டவர்க்கே சொந்தம். இனி வாழ்வது நானல்ல, என்னில் இயேசு வாழ்கிறார். இனி வாழ்வது நானல்ல, என்னில் இயேசு தேவா அர்ப்பணித்தேன், என்னை நான் அர்ப்பணித்தேன். இயேசு தேவா அர்ப்பணித்தேன், என்னை நான் அர்ப்பணித்தேன். ஏற்றுக்கொள்ளு, ஏந்திக் கொள்ளு, ஏற்றுக்கொள்ளு, ஏந்திக் கொள்ளு. என் இதய வாசம் செய்யு. ஏற்றுக்கொள்ளு, ஏந்திக் கொள்ளு. என் இதய வாசம் செய்யு. அப்பாவும் திருச்சித்தம் என் அன்றாட உணவையா. அப்பாவும் திருச்சித்தம் என் அன்றாட உணவையா. நான் தப்பாமலும் பாத தினம் எப்போதும் அமர்ந்திருப்பேன். நான் தப்பாமலும் பாத தினம் எப்போதும் அமர்ந்திருப்பேன். இயேசு தேவா அர்ப்பணித்தேன், என்னை நான் அர்ப்பணித்தேன். இயேசு தேவா அர்ப்பணித்தேன், என்னை நான் அர்ப்பணித்தேன். ஏற்றுக்கொள்ளு, ஏற்றுக்கொள்ளு, ஏந்திக் கொள்ளு. என் இதயம் வாசம் செய்யும். ஏற்றுக்கொள்ளு, ஏந்திக் கொள்ளு. என் இதயம் வாசம் செய்யும். உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா. உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா. உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. இயேசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். இயேசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா. உம் சித்தம்
இதயத்தினேக்கமையா எனக்காக யாவையும் செய்பவரே செய்து முடிப்பவரே எனக்காக யாவையும் செய்பவரே செய்து முடிப்பவரே என் பாரங்கள் என் சுமைகள் என் பாரங்கள் என் சுமைகள் உம் பாதத்தில் இறக்கி வைத்தேன் உம் பாதத்தில் இறக்கி வைத்தேன் இயேசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன் இயேசையா உம்மைத்தானே என் முன்னே உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தினேக்கமையா. அப்படி கர்த்தரை பார்த்து சொல்லுவோம், ஆவியானவர் தாமே நீர் எங்களை நடத்தி செல்லும்படி நான் ஜெபிக்கிறேன் சொல்லி வாய்களை திறந்து அவருடைய சமூகத்திலே அப்படி அவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆவியானவரே, இன்றைய நாளிலும் அப்பா நீர் எங்களோடு கூட இருக்கிற உடைய கிருபைக்கா நன்றி. உடைய பிரசனம் எங்களுடைய ஆலயத்தை நிரப்புற உடைய கிருபைக்கா நன்றி. ஆண்டவரை உம்மோடு கூட நாங்கள் இருக்கத்தக்கதாக நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படி நான் ஜெபிக்கிறேன். ஜெப ஆவியை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை நீர் நிரப்பும்படியாக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, எல்லா பலவீனங்களை மாற்றி போடும் ஆவியானவரே, இன்றைய நாளில் உண்மை மட்டுமே நாங்கள் எண்ணி துதிக்கத்தக்கதாக எங்களுக்கு உதவி செய்வீராக. ஸ்தோதரிக்கிறோம் ஆண்டவரை, நீர் எங்களை பலப்படுத்துகிற உடைய கிருபைக்கா நன்றி. இன்றைய நாளிலும் அவர் மாற்றம் உண்டாகிற உடைய கிருபைக்கா நன்றி. உடைய ஜெப ஆவியை எங்களுக்கு கொடுக்கிற உடைய கிருபைக்கா நன்றி. ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளை நீர் இன்னும் அதிகமானவரை ஒவ்வொரு பிள்ளைகளோடும் இடைப்படுகிற உடைய கிருபைக்கா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி என்று சொல்லுகிறோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றி வல்லமை உள்ளவரே, உம்மை நன்றி என்று சொல்லி நாங்கள் ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா, அப்படியே கர்த்தரை நாங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இடைவிடாமல் நாங்கள் அவரை ஆராதிக்கும்படியாக அந்த இடத்திலே வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லா தடைகளையும் தேவன் தம்மை மாற்றி போடுகிற கிருபைக்கா ஸ்தோத்திரம். நன்றி ஆவியானவரே, உம்முடைய வல்லமைகள் மத்தியிலே விளங்குகிற கிருபைக்கா நன்றி என்று சொல்லுகிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. தேவனுடைய சமூகத்தில் நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கும் பொழுது எங்கள் மத்தியிலே அசைவாடுகிற உம்முடைய கிருபைக்கா நன்றி. உம்முடைய பிரசன்னம் இன்றைய நாளிலுமாய் எங்களை நிரப்புகிற உம்முடைய கிருபைக்கா நன்றி செலுத்துகிறோம். நன்றி அப்பா. ஹல்லேலூயா, தகப்பனே, எங்களை உற்சாகப்படுத்துவீராக. முழு பலத்தோடும் முழு இருதயத்தோடும் முழு சிந்தையோடும் முழு ஆத்மாவோடும் நாங்கள் உம்மை தொழுது கொள்ளத்தக்கதாக ஆண்டவரே நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நன்றி வல்லமை உள்ளவரே, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறேன் அப்பா. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நன்றி. இதனுடைய சமூகத்தில் ஒரு விசை நாங்கள் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்க போகிறோம். எங்களுடைய ஆவியாத்மா சரீரங்கள் சிந்தனைகள் யாவற்றையும் அவருடைய கருத்தில் ஒப்புக் கொடுத்து தேவன் தாமே எங்களை பலப்படுத்தும்படியாக எல்லா பலவீனங்கள் சோர்வுகள் அதைரியங்கள் நோய்கள் பலவீனங்கள் எல்லாவற்றையும் தேவன் தாமே எடுத்து போட்டு எங்களை உற்சாகப்படுத்தி முழு பலத்தோடும் முழு இருதயத்தோடும் முழு சிந்தையோடும் அவரை நாங்கள் தொழுது கொள்ளும்படியாக தேவன் எங்களை உற்சாகப்படுத்தும்படியாக ஒப்புக் கொடுத்து நாங்கள் ஜெபம் ஒரு விசை. ஹல்லேலூயா, தகப்பனே, இன்றைய நாளிலும் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஆவியாத்மா சரீரங்கள் சிந்தனைகள் யாவற்றையும் உடைய கருத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன். தகப்பனை, உண்மை மட்டுமே நாங்கள் நோக்கி பார்க்கத்தக்கதாக உற்சாகத்தோடும் பலத்தோடும் ஆண்டவரை உண்மை தொழுது கொள்ளத்தக்கதாக முழு பலத்தோடும் முழு இருதயத்தோடும் முழு சிந்தையோடும் முழு ஆத்மாவோடு நாங்கள் உண்மை தொழுது கொள்ளத்தக்கதாக நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படி நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரை, நீரே எங்களை பலப்படுத்தும், நீரே எங்களை உற்சாகப்படுத்தும். நாள் முழுவதிலுமா நீ உடைய பலம் எங்களோடு கூட இருக்கிறமைக்கா நன்றி. உடைய பலத்தினால எங்களை இடை கட்டுகிற உடைய கிருபைக்கா நன்றி செலுத்துகிறேன். நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உடைய அன்புக்காய் நன்றி என்று சொல்லி உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, நன்றி ஆவியானவரே. தன்னுடைய சமூகத்திலே நாங்கள் யாவரும் பலமி நின்று தேவனை ஆராதிக்க போகிறோம். தன்னுடைய சமூகத்தில் நாங்கள் யாவரும் எழுந்து நின்று தன்னுடைய சமூகத்தில் நாங்கள் அவரை ஆராதிக்கும்படியாக அவருடைய சமூகத்தில் நாங்கள் அவரை ஆராதிக்கும் பொழுது தேவன் தாமே எங்கள் மத்தியிலே கடந்து வந்து பெரிய காரியங்களை செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறார்.
இடத்துல தேவன்டாம் எங்கள் மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிற கிருபைக்கா நன்றி என்று சொல்லி அவரை நாங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா. ஆவியானவரே உமக்கு நன்றி. எங்கள் மத்தியிலே உடைய பிரசன்னம் காணப்படுகிறதற்காக ஸ்தோத்திரம். உடைய அன்பினாலே எங்களை அடையாளம் விட்டிருக்கிறீர்கள், அதுக்காக உமக்கு நன்றி. ஒரு சிறு கூட்டமாக நாங்கள் இருந்தாலும் நீர் எங்களை ஆண்டவரை உமக்கு எடுத்து பயன்படுத்துகிற உடைய கிருபைக்கா ஸ்தோத்திரம். நீர் எங்களை ஆளுகை செய்த உடைய கிருபைக்கா நன்றி. உண்மை நாங்கள் உற்சாகமாக துதிக்கும் பொழுது ஆண்டவரே எங்கள் மத்தியிலே வாசம் பண்ணுகிற தேவனாக இருக்கிற உடைய கிருபைக்கா நன்றி என்று சொல்கிறோம். இன்னும் மதியம் ஆண்டவர் எங்கள் மத்தியில் இடைப்படுவீராக. ஒவ்வொருவர் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் உடைய ஆவியின் அபிஷேகத்தினால் நிரப்பும்படியே நான் சுபிக்கிறேன் ஆண்டவரே. நீர் இன்னும் மதியம் எங்களோடு கூட இடைப்படுகிறமைக்கா நன்றி. இன்றைய நாள் ஆண்டவரே ஒரு புதிய நாளாக இருக்கும்படியாக, இன்றைய நாள் ஒரு வித்தியாசமான நாளாக இருக்கும்படியாக நீர் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உதவி செய்யும்படியாக சுபிக்கிறேன் ஆண்டவரே. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீரை ஆளுகை செய்வீராக, நீரை பலப்படுத்துவீராக, நீரை உற்சாகப்படுத்தும்படியாக நான் சுபிக்கிறேன். ஹல்லேலூயா. நன்றி. பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன். உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம், கர்த்தாவே எழுந்தருளு. பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன். உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம், கர்த்தாவே எழுந்தருளு. துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா. துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். உந்தன் நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வேன். உந்தன் நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வேன். துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா. துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன். உம் ஆலயத்தில் கர்த்தாவே எழுந்தருளு. உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை, சர்வ சிருஷ்டிகரே. உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை, சர்வ சிருஷ்டிகரே. துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா. துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன். உம் ஆலயத்தில் துதியும் கனமும் மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். துதியும் கனமும் மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா. துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதா,
இன்னும் வாய்களை திறந்து கர்த்தரை நாங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. நன்றி அப்பா, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இடத்துல நம்முடைய சமூகத்தில் நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. நன்றி நன்றி. கிருபை உள்ளவரே நன்றி என்று சொல்லுகிறோம் அப்பா. உமக்கு நன்றி. மகிமை நிறைந்தவரே உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. எங்களை மட்டுமாய் நடத்தி வந்தவரே உமக்கு நன்றி என்று சொல்லி உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆவியானவரே. அதிசயமான காரியங்கள் எங்களுடைய வாழ்க்கையில செய்தவரே உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. நன்றி நன்றி அப்பா, நன்றி என்று சொல்லுகிறோம் ஆவியானவரே. ஹல்லேலூயா. உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய அன்புக்காய் நன்றி, உம்முடைய கிருபைக்காய் நன்றி ஆண்டவரே. அப்படியே கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. நன்றி நன்றி ஆவியானவரே. வல்லமை உள்ளவரே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். உம்முடைய கிருபைக்காய் நன்றி. உம்முடைய சமூகத்தில் நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கும் பொழுது எங்கள் மத்தியிலே பெரிய காரியங்களை செய்தவராக இருக்கிறமைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி ராஜா. பரிசுத்தரே உமக்கு நன்றி. வல்லமை உள்ள தேவனே உமக்கு நன்றி. அதிசயங்களை காண பண்ணுகிறவரே உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆவியானவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் யாவரும் வேதாகமத்திகரங்கள் எடுத்துக்கொள்வோம். உபாகமம் 32ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நான் வாசிக்கிறேன். பாலான நிலத்திலும் ஊளையிடுதல் உள்ள வெறுமையான அவாந்தர வழியிலும் அவர் அவனை கண்டுபிடித்தார். அவனை நடத்தினார், அவனை உணர்த்தினார், அவனை தனது கண்மணியைப் போல காத்தருளினார். நாங்கள் அதை மாறி வாசிக்க போகிறோம். தேவன் என்னை கண்டுபிடித்தார், என்னை நடத்தினார், என்னை உணர்த்தினார் என்று சொல்லி நாங்கள் யாவரும் சேர்ந்து வாசிப்போம். அதை 10ஆம் வசனம் 265ஆம் பக்கம், உபாகமம் 32ஆம் அதிகாரம். பாலான நிலத்திலும் ஊளையிடுதலுள்ள வெறுமையான அவாந்தர வழியிலும் அவர் என்னை கண்டுபிடித்தார், என்னை நடத்தினார், என்னை உணர்த்தினார், என்னை தமது கண்மணியைப் போல காத்தருளினார். மறுபடியும் நாங்கள் வாசிக்கலாம். பாலான நிலத்திலும் ஊளையிடுதலுள்ள வெறுமையான அவாந்தர வழியிலும் அவர் என்னை கண்டுபிடித்தார், என்னை நடத்தினார், என்னை உணர்த்தினார், என்னை தமது கண்மணியைப் போல காத்தருளினார். இப்படியாக தேவன் தாமே அவரை விட்டு நாங்கள் வழிவிலை போயிருந்தாலும், பாலான இடங்களில் நாங்கள் இருந்தாலும் எங்களை தேவன் அவருடைய பிள்ளைகளாக மாற்றி இந்த இடத்துல அவருடைய பிள்ளைகளாக வைத்திருக்கிற கிருபைக்கா நன்றி என்று சொல்லி நாங்கள் அவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அவர் விசை ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, அப்பா உம்முடைய நன்றி கிருபைகளுக்கா நன்றி என்று சொல்லுகிறேன். பாலான இடங்களிலே என்னோடு கூட இருந்து என்னை ஆண்டவரை உம்முடைய பிள்ளையாக மாற்றினீரே, என்னை கண்டுபிடித்தீரே, என்னை உணர்த்தினீரே, என்னை நடத்தினீரே, உமக்கு நன்றி என்று சொல்லி நாங்கள் உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உடைய அன்புக்காய் உமக்கு நன்றி. நீர் எங்கள் மேல் வைத்த உம்முடைய அன்பு பெரியதாக இருக்கிறமைக்காய் ஸ்தோத்திரம். எங்கள் மேல் வைத்த உம்முடைய கிருபை பெரியதாக இருக்கிறமைக்காய் உமக்கு நன்றி. ஆண்டவரை விட்டு நாங்கள் பின்வாங்கி போயிருந்தாலும் எங்களை விட்டு நீர் விலகாதபடிக்கு எங்களை காத்து கொண்டீரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். அதே அதிகாரம் அடுத்த வசனம் சொல்லுகிறது. கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகள் மேல் அசைவாடி தன் சட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் சட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல கர்த்தர் ஒருவரே என்னை வழி நடத்தினார். அடுத்த வசனம் 13ஆம் வசனம். பூமியில் உள்ள உயர்ந்த ஸ்தானங்களின் மேல் என்னை ஏறி வர பண்ணினார். வயலில் விளையும் பலனை எனக்கு புசிக்க கொடுத்தார். கண்மலையில் உள்ள தேனையும் கற்பாறையில் இருந்து வடியும் எண்ணெயையும் நான் ஒன்றும்படி செய்தார். இப்படியாக தேவன் தாமே கடந்த மாதம் முழுவதுமாய், கடந்த வாரம் முழுவதுமாய் எங்களை அதிசயமாய் ஆசீர்வதித்த கிருபைக்காக நாங்கள் ஒரு விசை நன்றி என்று சொல்லுவோம். வேதங்களை கீழே வைத்துவிட்டு ஹல்லேலூயா. தேவன் எங்களுக்கு செய்த நன்மைகள், எங்களுக்கு செய்த அதிசயங்கள் பெரியதாக இருக்கிறது. எண்ணி முடியாத காரியங்களையும் ஏராளமான அதிசயங்களையும் எங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் செய்து எங்களை இதுவரை ஆசீர்வதித்த கிருபைக்காக ஒரு விசை நன்றி என்று சொல்லி அவரை நாங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா. ஆவியானவரே, உம்முடைய வார்த்தையின்படி ஆண்டவரே, உம்முடைய வாக்குகளின்படி நீர் எங்களை ஆசீர்வதித்து வந்திருக்கிறீரே. எங்களை கைவிடாதபடிக்கு கண்மணி போல எங்களை பாதுகாத்துக் கொண்டீரே. உமக்கு ஸ்தோத்திரம். உயர்ந்த இடங்களில் ஏறும்படியா எனக்கு கொடுத்த கிருபைக்கா நன்றி ஆண்டவரை. உயர்ந்த இடங்களில் எங்களை வைத்திருக்கிறமைக்கா நன்றி. என் குடும்பங்களை ஆசீர்வதித்த உம்முடைய கிருபைக்கா நன்றி என்று சொல்லுகிறோம் ஆண்டவரை. உம்முடைய பிள்ளைகளாக எங்களை மாற்றினீரே. அதிசயமான கிரியைகளுக்காக நன்றி என்று சொல்லுகிறேன் அப்பா. ஆசீர்வாதமான எல்லா காரியங்களுக்காக உமக்கு நன்றி என்று சொல்லுகிறேன். இந்த இடத்துல இருக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் மட்டுமாய் ஆசீர்வதித்த உம்முடைய கிருபைக்கா நன்றி ஆண்டவரை. ஆசீர்வாதத்தினால் நிரப்பினீரே. உம்முடைய ஆசீர்வாதத்தின் கரமங்களோடு கூட எப்பொழுதும் இருந்ததற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் உம்முடைய வார்த்தையின்படி எங்களை நடத்தினீரே, எங்களை உணர்த்தினீரே ஆண்டவரே. நீர் எங்களை கண்மணி போல காத்து கொண்டீரே. அதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. சின்னஞ்சிறு வயதில் என்னை தெரிந்து கொண்டா, தூரம் போயினும் கண்டு கொண்டா. சின்னஞ்சிறு வயதில் என்னை தெரிந்து கொண்டா, தூரம் போயினும் கண்டு கொண்டா. தமது ஜீவனை எனக்கு அளித்து ஜீவன் பெற்றுக் கொள்ளென்றுரைத்தார். தமது ஜீவனை எனக்கு அளித்து ஜீவன் பெற்றுக் கொள்ளென்றுரைத்தார்.
இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதளத்தில் சொந்தக்காரர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதளத்தில் சொந்தக்காரர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். மறுபடியும்
வாழ்க்கையில செய்த அதிசயமான காரியங்களுக்காக ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. உமக்கு ஒப்பானவர் யாரும் இல்லை ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையில் நீர் செய்த எல்லா விதமான மகத்துவமான காரியங்களுக்காக உமக்கு நன்றி என்று சொல்கிறேன். எங்களை பாதுகாத்துக் கொண்டீரே, கண்மலையை பிறந்த எங்களுடைய தாகங்களை தீர்த்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். சங்கடலை பிறந்த எங்களை வழிநடத்தி சென்றீரே அக்கா, உமக்கு நன்றி. எந்த சூழ்நிலை வந்தாலும் எங்களை விட்டு விலகாத படிக்க எங்களோடு கூட இருந்தீரே, உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. நன்றி என்று சொல்லி உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி நன்றி. கர்த்தரை நன்றி செலுத்த போகிறோம். தேவன் தாமே கடந்த நாட்கள் முழுவதுமா எங்களை ஆசீர்வதித்திருக்கிறார், என் குடும்பங்களை ஆசீர்வதித்திருக்கிறார், எங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்திருக்கிறார். எந்த விதமான சூழ்நிலை வந்தாலும் எங்களை விட்டு விலகாத படிக்கு தேவன் எங்களை காத்து வந்திருக்கிறார். கடந்த நாள் முழுவதுமான நிறைவாக எங்களை போஷித்திருக்கிறார், எங்களை உடுத்து வைத்திருக்கிறார். எந்த குறையும் உங்களுடைய வாழ்க்கையில் வராத படிக்கு தேவன் எங்களை ஆசீர்வதித்த கிருபைக்காக நன்றி என்று சொல்ல போகிறோம். அதுபோல எந்த வியாதிகளும் பலவீனங்களும் அணுகாத படிக்கு தேவன் எங்களை பலப்படுத்தி இடத்துல ஆரோக்கியமாக வைத்திருக்கிற கிருபைக்காக நன்றி என்று சொல்ல போகிறோம். ஹல்லேலூயா. நன்றி ஆவியானவரே, நன்றி தகப்பனே. எங்களை பலப்படுத்தினீரே, எங்களை ஆரோக்கியப்படுத்தினீரே, எங்களை திடப்படுத்தினீரே அக்கா, உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் இந்த இடத்துல ஜீவனோடு இருந்து உம்மை ஆராதிப்பதை கொடுத்திருக்கிற பெரிய சலாக்கியமாக இருக்கிறமைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நம்முடைய பிள்ளையாக இருந்து உம்மை ஆராதிக்கத்தக்க அந்த பலத்தை கொடுத்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் உயிரோடு இருக்கும்படியா ஆண்டவரே எங்களை தெரிந்து கொண்டீரே, உமக்கு நன்றி. எப்போதும் மரணித்திருக்க வேண்டிய என்னை ஆண்டவரை நீர் இந்த இடத்துல தெரிந்து கொண்டீரே அக்கா, உமக்கு ஸ்தோத்திரம். எந்த வியாதிகளும் பாதைகளும் எங்கள் கூடாரத்தை அணுகாதபடிக்கு நீர் எங்களை காத்து கொண்டீரே அக்கா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்தரிக்கிறோம். நன்றி அப்பா. வல்லமை உள்ளவரே உமக்கு நன்றி, கிருபை உள்ளவரே உமக்கு நன்றி என்று சொல்லி நான் ஆராதிக்கிறேன் ஆண்டவரே. ஸ்தோத்தரிக்கிறோம். தேவனுடைய வார்த்தை சங்கீதம் 41 அதிகாரம் 3 வசனம் சொல்லுகிறது, படுக்கையின் மேல் வியாதியாய் கிடக்கிற அவனை கர்த்தர் தாங்குவார், அவனுடைய வியாதியிலே அவன் படுக்கை முழுவதை மாற்றி போடுவேன் என்று சொல்லி தேவன் தாமே எங்கள் ஒருவரை பாதுகாத்திருக்கிறார். ஏற்கனவே சொல்வது போல எந்த வியாதிகளும் எங்களை அணுகாதபடிக்கு, பாரிய வியாதிகள் எங்களை அணுகாதபடிக்கு தேவன் எங்களை பாதுகாத்து காத்துக்கொண்டு, நாங்கள் வைத்தியசாலையில் இருக்காதபடிக்கு, மரணித்து போகாதபடிக்கு தேவன் எங்களை காத்துக்கொண்டு இடத்துல ஜீவனோடு வைத்த கிருபைக்காக மறுபடியும் ஒரு விசை நன்றி என்று சொல்லி அவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறேன் அப்பா. இந்த இடத்தில் நான் ஜீவனோடு இருந்து உம்மை ஆராதிக்கத்தக்கதா நீர் என்னை கொடுத்த மகத்துவம் உள்ள அன்புக்காக நன்றி, உடைய கிருபைக்காக நன்றி. என்னை உயிரோடு வைத்திருக்கிறீரே, என்னை ஆரோக்கியமாக வைத்திருக்கிறீரே அக்கா, உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி நான் ஆராதிக்கிறேன். இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை நீ காப்பாற்றிருக்கிறீரே, உடைய கரத்தினாலே எங்களை மூடி மறைத்து காத்து கொண்டீரே அக்கா, உமக்கு நன்றி என்று சொல்லி உண்மையை நான் ஆராதிக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி நன்றி. எந்த பிரச்சனைகள் வந்தாலும், எந்த ஆபத்துக்கள் வந்தாலும் ஆண்டவரே நீர் எங்களை பலப்படுத்தி நம்முடைய கிருபைக்காக நன்றி. எந்த சூழ்நிலையில் எங்களோடு நீர் கூடமைக்காக நன்றி ஆண்டவர். எங்களை விட்டு விலகாமலும் எங்களை கைவிடாமலும் இருந்த உங்களுடைய கிருபைக்காக நன்றி என்று சொல்லி உண்மை நான் ஆராதிக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உங்க நாமம் உயரணும், அது மேன்மை அடையணும், பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், அது மேன்மை அடையணும், பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
எல்லாரும் கொஞ்ச நேரம் கரங்களை உயர்த்தி தேவனை பார்த்து நன்றி செலுத்தலாம். ஆண்டவரே உங்களுக்கு நன்றி என்று சொல்லி எல்லாரும் கொஞ்ச நேரம் கரங்களை உயர்த்தி, அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம்.